மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னேற்பவை. 636 குறளுங்க. ஒரு அமைச்சனுக்கு சொல்றார். ஒவ்வொரு அமைச்சனும் எப்படி இருக்கணும், ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி ஆள் அமைச்சனா வச்சுக்கணும், காதன்மை கந்தாவை வைக்க கூடாது. ரொம்ப அழகா சொன்னார் பாருங்க. அவனுக்கு இயற்கை அறிவும் இருக்குது, மதிநுட்பம் எது, சூழல் அறிவு, இயற்கை அறிவு, எதை எங்க செய்யணும் எப்படி செய்யக்கூடாது கூர்ந்து பார்க்கக்கூடிய இந்த மதிநுட்ப அறிவு இருக்கிறது. அதோடு சேர்ந்து நூல் அறிவும் இருக்கிறது. ரெண்டும் ஒரு மனுஷனுக்கு தேவை. இயற்கை அறிவு, நூலால் பெறக்கூடிய அறிவு. மதிநுட்பம் நூலோடு உடையார். ரெண்டு ஒருங்கே வச்சுட்டு ஒரு அமைச்சன் இருந்தானா அதிநுட்பம் அவன் முன்னாடி செய்ய முடியாத செயலே கிடையாது. அப்படிப்பட்ட அமைச்சர்கள் ஒரு அரசால் அவனுக்கு கிடைத்தால் அவன் சொர்க்கத்தை இங்கு பூமியிலேயே உருவாக்கி விடுவான். மக்கள் வாழ்க்கை சமைப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். மக்களை குறிப்பறிந்து செய்யக்கூடிய நிலைகள் இயல்பாக அந்த நாட்டிலே பெருகி கிடக்கும். அப்படிப்பட்ட அமைச்சர்களே ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல அமைச்சர்களாக இருப்பார்கள். அதுபோல தேர்வு செய்யும் பொழுது ஆட்சியாளர்கள் கவனிக்க வேண்டிய இந்த குறட்பா 636. மதிநுட்பம் நூலறிவு ரெண்டு உடையவர்களை அவர்கள் பக்கத்துணையாக அமைச்சர்களாக அருகிருத்தி கொண்டால் அந்த நாட்டிலே என்றும் சொர்க்கம், மக்களுக்கு என்றும் நிம்மதி, அமைதி, வளர்ச்சி.